1000 கோடி கோவில் சொத்து மீட்பு. தனி ஒருவனாக சம்பவம் செய்த விஜய் ரசிகர். திருட்டு பத்திரப்பதிவு முறியடிப்பு. சமீபத்தில் பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் தனி ஒருவனாக போராடி சுமார் 1000 கோடி கோவில் சொத்துக்களை மீட்டு தரமான சம்பவம் செய்துள்ளார் விஜய் ரசிகரான விக்னேஷ் பாலாஜி. இதற்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக முதல்வர் விஜய் ரசிகரான விக்னேஷ் பாலாஜி இருந்தபோது சுமார் 30 வருடங்களாக குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்து வைத்திருந்ததை கண்டறிந்த இளம் அறங்காவல் குழு தலைவரான விக்னேஷ் பாலாஜி அந்த 300 கோடி கோவில் சொத்துக்களை போராடி மீட்டெடுத்திருக்கிறார். குறிப்பாக இதற்காக அவர் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளானாலும் ஒரு அடி கூட பின்வாங்காமல் இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்ப சட்ட ரீதியாகவும் இந்த விவகாரத்தை அணுகி சுமார் 30 வருடங்களாக அபகரித்து வைக்கப்பட்டிருந்த கோவில் சொத்துக்களை மீட்டெடுத்தவர். அத்துடன் அவருடைய பணி நிற்கவில்லை. ஒரு கோவிலுக்கு சொந்தமாக மட்டும் 300 கோடி ரூபாய் அளவில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எத்தனை 1000 கோடி அபகரிக்கப்பட்டிருக்கும் என்கின்ற சிந்தனைக்கு வந்த விக்னேஷ் பாலாஜி தமிழகம் முழுவதும் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் சொத்துக்களை ஆய்வு செய்ய தொடங்கியவர். அந்த சொத்துக்கள் பெரும்பாலானவையை சட்ட ரீதியாக மீட்டெடுத்தார் விக்னேஷ் பாலாஜி. மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோவில் சொத்துக்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததற்கான ஏற்பாடுகளை கண்டறிந்து அந்த திருட்டு பத்திரப்பதிவுகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அப்போது தாடிக்கொம்பு அறங்காவல் குழு தலைவராகவும் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக விஜயின் தீவிர ரசிகராகவும் இருந்து வரும் விக்னேஷ் பாலாஜி. தாடிக்கொம்பு அறங்காவல் குழு தலைவராக விக்னேஷ் பாலாஜி இருந்தபோது தனக்கென எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்க அவரின் கடுமையான முயற்சியால் தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 1000 கோடிக்கு மேல் உள்ள கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அவர் வகித்த அறங்காவல் குழு தலைவர் பதவிதான். ஆம், அந்த பதவிக்கு வந்த பின்புதான் அவர் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கும் தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது அவரால் கண்டறியப்பட்டது. இதே போன்று மற்ற கோவில் சொத்துக்களும் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதையும் அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த வகையில் விக்னேஷ் பாலாஜி போன்ற ஒரு துடிப்புமிக்க நேர்மையான இளைஞர்கள் அரசு தொடர்பான பொறுப்புகளுக்கு வரும் பொழுது, கோவில் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளாக அமர்த்தப்படும் பொழுது அரசாங்க சொத்துக்களும் கோவில் சொத்துக்களும் முறைகேடு நடக்க வாய்ப்பிருக்காது என்பதே பொதுமக்களின் கருத்தாக அமைந்துள்ளது.